வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னா என்னது அப்படின்னா, சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு தான். அதில் சிட்டிங்னாவே நியூ ஸ்மோக்கிங்க அப்படின்னா எஸ். அப்போ தொடர்ச்சியாக உட்கார்ந்து கொண்டே யாரெல்லாம் வேலை பார்ப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் புகைப்பிடிப்பதால் வரக்கூடிய ஆபத்து, இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறத இன்றைக்கி நிரூபணம் ஆகிக்கொண்டிருக்கு. அப்போ எப்படி வேலையை மாற்ற முடியாது? அப்போ என்ன பண்ணலாம்? முடியும். நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எப்போல்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன பிரேக் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்தாவே இந்த ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம டெஸ்க் ஒர்க்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாருங்கள், ரொம்ப காமனாக சர்வைக்கல் ப்ராப்ளம், கழுத்து வலிங்கிறது ரொம்ப காமன். இல்லை கழுத்துலேருந்து வர்ற அப்படியே கையில் அந்த வலி இறங்குது, மரத்து போகுதுங்கிறாங்க. அப்புறம் பேக் பெயின், தொடையெல்லாம் வலிக்கு, கைகால் மரத்து போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப காமன். அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னா, ஒரு 1 ஹவருக்கு மேலே தொடர்ச்சியாக உட்கார்ந்தே வேலை பார்க்கக்கூடாதுங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்தால் போதுங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? சேர்லேருந்து அடிச்சுமா அப்படி எழுந்துட்டு பக்கத்து டெஸ்கில் போய் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து ஹாய் சொல்லிட்டு திரும்ப உட்காந்துடணுங்கிறாங்க. ஏன்? தொடர்ச்சியாக யாரெல்லாம் உட்காந்து கொண்டே வேலை பார்க்குறோமோ அதிகமான சான்சஸ் எங்கே அப்படின்னா, நம்ம தொப்பை வைக்கிறதுல அதிகமான சான்ஸ், கொழுப்பு இங்கே அதிகமாக பட்டுரும். அப்போ இங்கே கொழுப்பு வந்துச்சு அப்படின்னா அடுத்து டைப் 2 டயபெட்டிஸ்க்கு மெயின் மதர் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸே என்னது? பெல்லி ஃபேட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒன்ஸ் பெல்லி ஃபேட் வந்துருச்சு அப்படின்னா வைட்டல் ஆர்கன் என்று சொல்லக்கூடிய ஈரல், கிட்னி, ஸ்ப்ளீன், அப்புறம் பேங்க்ரியாஸ், ஹார்ட், இந்த மாதிரி முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த தொப்பையை சுற்றி தான் நம்மளுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ தோலுக்கு அடியில் மட்டும்தான் கொழுப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த கொழுப்பு ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா லிவருக்குள்ளே அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிடும், இன்ஃபில்ட்ரேட் ஆகிடும். பேங்க்ரியாஸ்க்குள்ளே போகும், கிட்னிக்குள்ளே போகும், வேறு ஸ்ப்ளீனுக்குள்ளே போகும், ஈவன் ஹார்ட்டுக்குள்ளேயே கொழுப்பு உள்ளே போக ஆரம்பிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ச்சியாக ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கக்கூடாது, பிரேக் எடுக்கணும் கண்டிப்பாக. அதை தான் இன்றைக்கி நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ஒர்க்கிங் டேபிள் அப்படிங்கிறோம்ல. அப்போ டேபிள் இருக்கும், ஆனால் அவங்க உட்காந்து வேலை பார்க்குறது இல்லை. இப்போ நிறையா கார்ப்பரேட்லாம் மாற்றிட்டாங்க. அதாவது நின்று கொண்டே வேலை பார்க்குற மாதிரி அவங்களுக்கு வால்லேயே மவுண்டடு டேபிள் இருக்குது, நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ ஒரு பாட்டு கேட்குறோம், வெயிட்டை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுங்க. படுத்துக்கிட்டே பாட்டு கேட்குறாங்க, கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பேர்ன் பண்ணுவோம். இதே நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்க உட்காந்துருங்க, முடிந்த அளவு கேலரிஸ் அதிகமாக பேர்ன் ஆகும். இதே உட்காந்துருக்கிறோட எழுந்து நின்றுக்கிட்டு இருங்க, எவ்வளவு நேரம் முடியுமோ. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நின்று கொண்டு இருப்பது மிக மிக நல்லது ஆரோக்கியத்துக்கு. அப்போ கேலரிஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நின்றுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்டெப்பு அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் இருக்கிற இடத்துலையே இன்னும் கேலரிஸ் அதிகமாகும். அப்போ நம்ம வீட்டில் டிவி பார்க்குறோம், சோஃபா வேண்டாமே, தரையில் உட்காரலாம் கொஞ்சம் நேரம் அப்படி சோஃபா பின்னால் நின்றுக்கிட்டே பார்க்கலாம். எப்பெல்லாம் ஃபோன் கால் வருதோ அப்போயாவது நம்ம எழுந்து நின்று பேசலாம் இல்லையா? சபார்டினேட் உட்காந்துருக்கட்டும், பாஸாக இருந்தால் கூட நின்றுக்கிட்டே ஸ்டாண்டிங்லேயே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்றைக்கி மீட்டிங்கே எப்படி தெரியுமா வைக்கிறாங்க? இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் அவங்க அப்படியே என்ன சொல்கிறது, வாக் பண்ணிக்கிட்டே மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கம்பெனி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குங்க, அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களோட ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் கம்பெனியோட அவுட்புட் நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போ அந்த வேலை பார்க்குறவங்களுடைய ஆஃபீஸஸோட ஹெல்த்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இதுவும் மிக முக்கியம். எப்படி ஒரு பிரேக்கில் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும்னு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி மூமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் தெர் இஸ் நோ மூமெண்ட், நோ எனர்ஜிங்க. மூமெண்ட்டு தான் எனர்ஜி, மூமெண்ட்டு தான் பிராணா தான் லைஃப் ஃபோர்ஸ். அப்போ மூமெண்ட் இல்லை அப்படின்னா டெட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ நம்ம மூமெண்ட்டே இல்லைன்னா இங்கே நிறைய கொழுப்பு படரும், தசைகள் குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், கை கால்களை, தென் யூ லூஸ் இட். எய்தர் யூ யூஸ் இட் ஆர் லூஸ் இட், இந்த 2 தான். அப்போ நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண வேண்டும். மீட்டிங்கில் இருந்தால் கூட என்ன நடக்குது? மீட்டிங் நடுவில் ஒரு ஈட்டிங், திரும்ப மீட்டிங். அந்த மீட்டிங்கில் கூட என்ன ஈட்டிங் கொடுக்குறாங்க? மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அது ஜங்காக தான் இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாமே. ஒரு சுண்டல், ஒரு கட் ஃப்ரூட்ஸ், இல்லை ஒரு வெஜிடபிள் சாலட், இல்லை ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ், இப்படி கொடுத்து நம்மளோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் நம்ம மூமெண்ட்லேயே இருந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ஸ்மோக்கிங் அளவுக்கு பாதிப்புன்னு சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப
ஈஸி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.